ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் யூடியூப் சேனலோட வீடியோஸ்க்கு லைக் அப்புறம் கமெண்ட்ஸில் எப்படி ஆஃப் பண்ணுறது. ஆமாங்க, லைக் வந்து நிறைய வந்து டிஸ்லைக்ஸில் வரும், இல்லை லைக் வந்து கம்மியாக வரும். அந்த லைக்ஸில் எப்படி ஹைட் பண்ணுறது, அதே மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும், இல்லை கமெண்ட் வந்து கேவலமாக அனுப்புவாங்க, அதில் லிங்க் அனுப்புவாங்க, அதில் கமெண்ட்டில் எப்படி ஆஃப் பண்ணுறது அப்படி தான் வீடியோ பார்க்க போகிறோம். சரிங்களா? ஆமாங்க, அதே மாதிரி நம்ம சேனல் புது விவரம் இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டன் வரும், அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட்டில் உங்களுக்கு கூட லிஸ்ட்டு செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு எனக்கு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. ஆமாங்க, நீங்களும் ஒரு யூடியூபராக தான் இருப்பேன், கண்டிப்பாக உங்களுக்கு எப்படி ஒரு சப்ஸ்கிரைப் கிடைச்சா மோட்டிவேட் வருமோ அதே மாதிரி எனக்கு மோட்டிவேட் தரும். அதனால் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் லைக் அண்ட் கமெண்ட்ஸில் ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து யூடியூப் ஸ்டுடியோ ஆப் வச்சிருப்பீங்க. யூடியூபராக இருந்தால் சப்போஸ் இல்லைன்னா கூகுள் ப்ளே ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. யூடியூபோட அப்படின்னா யூடியூப் ஸ்டுடியோ ஆப்ஸ் அவைலபிளாக இருக்குது. சரிங்களா? அதனால் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. சரிங்களா? ஆமாம், நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் யூடியூபராக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து யூடியூப் சேனலுக்கு வந்து வச்சிருப்பீங்க யூடியூப் ஸ்டுடியோவை. இப்போ வந்து எந்த வீடியோக்கு நீங்கள் வந்து இந்த கமெண்ட்ஸ் டிஸ்லைக்ஸ்லாம் ஆஃப் பண்ணுறீங்களோ அந்த வீடியோ நீங்கள் எடுத்துங்க. சரிங்களா? சப்போஸ் நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த கொடுத்துக்கலாம். சரி, நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். சப்போஸ் இல்லை நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு நீங்கள் பார்த்தா நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வருது அப்படின்னா நீங்கள் இப்போ தான் ஆஃப் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ கிளிக் பண்ணிங்க. சப்போஸ் நீங்கள் ப்ரைவேட் வைக்கும் போது இந்த வீடியோவை நீங்கள் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இப்போ என்கிட்ட வீடியோ உங்களுக்கு எடுத்துக்காட்டேன். சரிங்களா? லைக் இப்போ இந்த வீடியோ நான் எடுத்துக்காட்டேன். சரிங்களா? இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டேன், அடிச்சு ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. சரிங்களா? இதில் பாருங்கள், அந்த மேலே பாருங்கள் பென்சில் ஐக்கான இருக்குது பார்த்தீங்களா? அந்த பென்சில் ஐக்கான கிளிக் பண்ணி. சரிங்களா? ஆமாங்க, நம்ம தமிழில் செட் பண்ணோம்ல அந்த பேஜில் இருக்கிறோம். இதில் பாருங்கள், கீழே பாருங்கள் மோர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மோர் ஆப்ஷனை நீங்கள் டேக் கொடுப்பீங்க. டேக் கீழே பாருங்கள், அலோ ஆல் கமெண்ட்ஸுக்கு அந்த அலோ ஆல் கமெண்ட்ஸ் வந்து அலோ ஆல் கமெண்ட்ஸுங்கிறது வந்து எல்லாமே கமெண்ட் பண்ணுறாப்புல. சப்போஸ் நீங்கள் வந்து தேவையில்லாத கமெண்ட்ஸை வந்து இது பண்ணணும், இல்லை வந்து டிசேபிள் கமெண்ட்டு கடைசியாக இருக்குது. டிசேபிள் கமெண்ட்னா யாருமே கமெண்ட் பண்ணாத மாதிரி. சரிங்களா? அது மாதிரி கொடுத்து போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். கீழே பாருங்கள், ஸோ ஹவு மெனி வியூவர்ஸ் லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லி கேட்க பார்த்தீங்களா? அது டிக் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு லைக் வந்து என்ன அதாவது ஷோ ஆகுது. சப்போஸ் டிக் எடுத்து விட்டிங்கன்னா வந்து உங்கள் வீடியோ வந்து டிஸ்லைக்லாம் எல்லாமே ஆஃபில் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து டிஸ்லைக் ஆட்டோமேட்டிக்காக அது ஆஃபில் இருக்குது, லைக் மட்டும் ஆஃப் ஆகிடுச்சு. சரிங்களா? ஆமாங்க, அந்த இப்படி தான் இந்த லைக் டிஸ்லைக்காக ஆஃப் பண்ண முடியும். சரிங்களா? ஆமாங்க, இது வந்து நீங்கள் ப்ரைவேட் அக்கௌண்ட்டாக ப்ரைவேட்லுக்கு இருந்து சேவ் பண்ணும்போதே பண்ணிக்கலாம், வீடியோ அப்லோட் பண்ணும்போதே பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிம்பிள், இப்போ ஈஸியாக பண்ணிக்கலாம். சரிங்களா? ஏன்னா வந்து இது எந்த வீடியோக்கு நீங்கள் கமெண்ட் ஆஃப் பண்ணணுமோ அந்த வீடியோக்கு நீங்கள் ஈஸியாக கமெண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அதே மாதிரி நம்ம சேனல் புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் பட்டன் இது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கூட செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சா அப்படி மோட்டிவேட் கிடைச்சா அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்பு நண்பர்களே. பை, டேக் கேர்.